அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அனைத்து குற்றவாளிகளும் பிடிபடும் வரை அதிமுகவினுடைய போராட்டம் தொடரும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். அதிமுக ஏற்கனவே யார் அந்த சார், அதாவது குற்றவாளி ஞானசேகரன் தன்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அந்த நபர் யார் என்ற வகையில் யார் அந்த சார் என்ற வார்த்தைகளுடன் தமிழகத்தில் பரவலாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. அதிமுகவினுடைய கண்டனத்தின் எதிரொலியாக இந்த வகையில் யார் அந்த சார் என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து குற்றவாளிகளும் இவ்வழக்கில் பிடிபடும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கும் இந்த அறிக்கையின் முழு சாரத்தையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என இன்று தமிழ்நாடு முழுவதும் சிறுமி மற்றும் கல்லூரி மாணவிகள் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என திராவிட மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வரும் நிலையில தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் சென்று கலந்து கொள்ளும் கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மக்கள் குரலின் பிரதிபலிப்பான எதிர்க்கட்சியின் குரல்களை ஒடுக்கும் முயலும் ஸ்டாலின் மாடல் அரசு என்றும் அவர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கிலும் திமுகவை சேர்ந்த அதாவது போதைப்பொருள் அதாவது தொடர்புடைய நபர்களும் திமுக அயலகத்தர் அணி மாவட்ட அமைப்பாளர் என நீங்களும் திமுக நிர்வாகிகள் குற்றவாளிகளா இருக்கிறார்கள் என்றும் அவர் தனது எக்ஸல வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்திலும் ஞானசேகர் குறித்து வெளியாகி வரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களிலும் திமுக அரசு எந்த வழக்கிலும் ஏதாகிலும் அரசில் தலையீடு ஏற்படுமோ என்று சந்தேகம் நாளுக்கு நாள் வலுத்து வருவதாகவும் அவர் தனது எக்ஸல பதிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அனைத்து உண்மைகளும் குற்றவாளிகளுக்கு பிடிப்படும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக போராட்டம் தொடரும் என்றும் அவர் தனது எக்ஸல வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது ஞானசேகர் குறிப்பிட்ட யார் அந்த நபர் யார் என்றும் அவர் தொலைபேசி மூலமாக ஞானசேகர் என்று கூறிய நபர் யார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக சார்பில் தற்பொழுது யார் அந்த சார் என்ற ஹேஷ்டேக் ஆனது தற்பொழுது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வரக்கூடிய நிலையில தற்பொழுது அவர்கள் அதாவது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அனைத்து போஸ்டர்களிலும் யார் அந்த சார் என்று குறிப்பிட்டு தற்பொழுது இவர்கள் அதிமுக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த ஹேஷ்டேக் ஆனது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அதாவது சேவ் அவர் டாக்டர்ஸ் எனவும் தற்போது ஹேஷ்டேக் ஆனது ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்கள் அதாவது எக்ஸ்தலம் மற்றும் சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது ஹேஷ்டேக் ஆனது அதிமுகவினால் போடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார் என கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.